ஆண்டவர் சொன்னார், ஹிடன் ஹீரோ, மறைவான ஹீரோக்கள் பிரயாசப்பட்ட ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதியும், என்னை நம்பி இவர்களை அனுப்பி வைத்திருக்கிறாரு, இவளை கூர்மைப்படுத்தி இவளை சாம்பியனாக உருவாக்கும், இவளை மாற்றும். எத்தனை பேர்கள் அவர்கள் என்னை போல் மாற வேண்டும், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழுது. நான் ஒரு கழுதை தாங்க. ஆனால் நிறைய நான் எதிர்பார்க்கிறேன். நான் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறேன், யார் மேலே அன்பு செலுத்துக்கிறேனோ அவிடத்துலேருந்து மனுஷங்கிறதுனால எதிர்பார்க்கிறேன். அன்பு சொன்னார், இல்லடா, அந்த கழுதை என்ன ஆயிற்று? இயேசுவை சுமக்கும் போது அந்த கழுதைக்கும் அந்த சேலை விரிக்கிறாங்க, சிகப்பு கம்பளம் விரிப்பாங்க. ஏதாவது பெரிய அந்த அடுத்த நாட்டு தலைவர்கள் வரும்போது அது ஒரு பெரிய மரியாதை. இந்த கழுதை, கணேசனாய் கழுதைக்கு அப்படிதான் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். என் மீது அன்பு செலுத்துற ஒரு பெரிய கூற்றம். முடிவில்லை. அந்த கழுதை என்ன ஆயிற்று? அந்த கழுதை குறித்து எங்க தீர்க்கதரிசி சொல்ல தெரியுமா? சகரியாவில்லை. வசனத்தை வாசி பாருங்க. கழுதை மேல் வருகிற அங்க வருகிறது. சகரியா 9 வருது, 9:6. இத்தனை வருடங்களுக்கு முன்பாக ஒரு நாள் பயன்படுத்த போகிற ஒரு கழுதையை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அன்பு ஊழியக்கார நண்பர்களை, நீ எத்தனை மாதங்களாக வருடங்களாக இந்த வீமம் தரிசனத்தை சுமக்கிறாயே, உன்னை ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக உன் பேரை அறிந்திருந்தார், உன்னை அறிந்திருந்தார். இந்த தரிசனத்தை சுமக்க வேண்டும். இந்த கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கிற தரிசனம், கிராமங்களில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற தரிசனம், வாலிபர்களை செல்போனுக்கு அடிமையா இருக்கிற, பாவத்திற்கு அடிமையா இருக்கிற அப்படிப்பட்ட வாலிபர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்துகிற அந்த தரிசனம், இதற்காகத்தானே உன்னை அழைத்தார், இதற்காகத்தானே வேறுபரித்தார், உன்னை முன்குறித்த ஆண்டவர். நான் சொல்றேன், ஹீரோ நான் யார் தெரியுமா? கழுதை தான். நீங்க யோசிச்சுக்கோங்க, நான் கழுதை. ஒருவேளை நான் இவ்வளவு நான் யாரும் செலவழிச்சிருக்கேன், இவ்வளவு பணம் செலவழிச்சிருக்கேன், யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க நீ மனுஷர்கிட்ட இருந்து மகிமையை எதிர்பார்க்காது, என்கரேஜ் எதிர்பார்க்காது, சோர்ந்து போயிடுவார். நான் கழுதையா இருக்கிறேன். கழுதை அழகா இருக்காதுங்க. கழுதை பேசுனா கூட யாருக்கு பிடிக்காது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் பேசின பல பேருக்கு பிடிக்கிறது இல்லைங்க. எல்லாரும் தள்ளப்படுகிற பாத்திரம் தான், அற்பமாக எண்ணப்படுகிற பாத்திரம் தான். ஆனால் 30 வருடங்களாக எங்கெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறேனோ, எல்லாராலும் எங்கெல்லாம் தள்ளப்படுகிறேனோ, அங்கெல்லாம் என் ஆண்டவர் என்னை தேடி வருகிறார். எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கிறார் ஐயா, ஒரு முகவரி கொடுக்கிறார் ஐயா. ஏசப்பா தான் உன்னை ஒழித்துக்கு அழைச்சிருக்கிறார், உன்னை தமக்காக கட்டவிழ்த்திருக்கிறார். இந்த தரிசனத்தை நீ தான் சுமக்கணும். நீ ஒரு நாள் கட்டப்பட்டு கழுதை குட்டியாக இருந்தாய். உன்னை சில சீசர்களை கொண்டு கட்டவிழ்க்கும்படி ஆண்டவர் உன்னை பயன்படுத்தினாரே, அதே வேலையைத்தான் இன்றைக்கு ஆண்டவருக்காக நீ செய்ய போகிறாய். புறப்பட்டு போ, இதில் இருக்க கிராமத்திற்கு புறப்பட்டு போ. அங்க கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். வியாதியினாலே கட்டப்பட்டவர்கள், பில்லி சூனியத்தினாலே கட்டப்பட்டவர்கள், பலவீனத்தினாலே கட்டப்பட்டவர்கள், சாபத்தினாலே கட்டப்பட்டவர்கள், அவர்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் கற்பித்தபடி அவர்களை கட்டவிழ்க்க வேண்டிய பொறுப்புகள் நம்மேல் இருக்கிற ஐயா. அது நம்மேல் விழுந்த கடமை ஐயா, கடமை ஐயா. நானும் சரி, நீங்களும் சரி, எவ்வளவு நாங்கள் உயிரோடு இருக்க போறோம்? வெள்ளத்தின் மிகுதினால் 80 வருஷம். இப்போ எனக்கு 53 வயசு ஆகுதுன்னா, வெள இருந்தாதான் 80 வயசு, வெள இல்லாட்ட 70. அப்போ இன்னும் 17 வருஷம் தான் அங்கே இருக்குது. அது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரில. ஆண்டவர் நான் தேவை இருந்துச்சுன்னா எனக்கு உயிர் கொடுப்பாருங்க. இல்லைடா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகிட்ட, களைச்சி போயிட்ட, நான் உனக்குரியவங்களை எல்லாம் நான் பார்த்துக்குருவேன். வீமம்மா, உன்னுடைய குடும்பம், உன் பிள்ளைகள், நீ உருவாக்கின ஊழியக்கார எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறவேன். நீ என்கிட்ட வான்னு சொன்னால் போய் தாங்க ஆகணும். நான் சொல்கிறேன், நாட்களை எண்ணுகிற அறிவைத்தார். ஒரு நாள் ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கணுங்க, ஒரு வரலாறாக இருக்கணுங்க. ஒவ்வொரு நாளுக்காக பிரயாசப்படுகிறேன், காலையிலிருந்து இரவு இயேசுவைக்காக, இயேசுவுடைய முகத்தை பார்த்து, இயேசுவுடைய முகத்தை பார்த்து, மனிதர்களை அல்ல. ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன திட்டுறாங்க, அவங்க எல்லாம் பேசுகிறாங்க, அவங்க என்ன அற்பமாக பேசுனாங்க, அவங்கள காயப்படுது இல்லைங்க. வலதுபுறம் இடதுபுறம் நான் சாகிறது இல்லைங்க. எங்கள் அப்பா என்னை அழைத்தவர். நான் போகிற கப்பலில் தத்தளித்து கொண்டிருந்தேன்.
தத்தளித்து கொண்டிருந்த என்னை அவர் ஜீவனை கொடுக்கும்படி, என்னை காப்பாற்றும்படி கடல் மீது நடந்து வந்தார் ஐயா. அவரை பார்த்து நான் ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நான் அவருக்காக அவரை போல நானும் கடலில் நடக்க வேண்டும், பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும். அவிடத்தில் கேட்டால் எஸ் என்று சொல்லுவார். ஆனால் ரூல் என்ன தெரியுமா? அவருடைய முகத்தை மாத்திரம் பார்க்க வேண்டும் ஐயா. நான் சூழ்நிலைகளை பார்த்தால் மூழ்க வேண்டிய நிலைமை வரும். இன்னைக்கு கொடுக்கப்படுகிற செய்தி உனக்குரியது. எனக்கு தெரியும், நான் பேசுகிற வார்த்தைகள் எங்க இருக்கிற பல பேர்களை தொட்டு கொண்டிருக்கிறது, பல பேர்களுடைய உள்ளத்தை உடைத்து கொண்டிருக்கிறது. நீ ஆமணக்கு செடிக்காக கவலைப்படுகிறாய் யோனாவே, ஆமணக்கு செடிக்காக கவலைப்படுகிற நானோ வலதுகைக்கும் இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத 120,000 ஜனங்களுக்காக நான் கவலைப்படுகிறேன். உன்னுடைய கவலை எதை பற்றி இருக்கிறது? மனிதரை குறித்தா? ஐயோ எனக்கு சாப்பாடு கிடைக்கல, கம்ஃபர்ட்டாக நல்ல வீடு கிடைக்கல, பணம் என்கிட்ட இல்லை. இல்லைங்க, செத்து போக மாட்டோம். நம்ம எல்லாம் தியாகம் செய்வோம். நம்முடைய பங்களிப்பு ஆண்டவருக்காக கொடுப்போம், ஜெப பங்களிப்பு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாட்டா மனுஷர்களை முறுமுறுக்குறீங்க. இல்லைங்க, உங்களை நீ முறுமுறுக்கணும். நான் இன்னும் சரியாக ஜெபிக்கலை, சரியாக வேதம் வாசிக்கலை, இன்னும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலை, இன்னும் ஆண்டவரால் என்னை பயன்படுத்த முடியல. என்னுடைய ஜெபத்தின் மூலியமாக பிசாசுகள் ஓடலை, வியாதியஸ்தர்கள் சுகமாகலை, மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்ப முடியல. நான் இன்னும் தவறு செய்கிறேன். இன்னும் பரலோகம் என்னை நம்பவில்லை, இன்னும் என்னை பரலோகம் நம்பவில்லை. ஆண்டவர் இன்னும் என்னை நம்பவில்லை. நான் இன்னும் பரீட்சை நாட்களில் நான் இருக்கிறேன். அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணல. பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு கொண்டு வரப்பட்டு பிசாசின் சோதனைக்கு எதிர்த்து நின்று வசனத்தினாலே என் ஆண்டவர் பிசாசை ஜெயிக்கிறார். அன்பு சகோதரி சகோதரி, நீ எப்போ நீ பிசாசை ஜெயிக்கிறையோ, வசனத்தை வச்சு ஜெயிக்கிறையோ, அன்றைக்கு தான் ஊழியத்தில் வல்லமை இருக்கும். உனக்கு ஊழியமே ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேருக்கு பல வருடம் ஆயிடுச்சு, உன் ஊழியம் இன்னும் ஆரம்பிக்கலை. இன்னும் உலக பிரகாரமான எனக்கு அது இல்லை, இது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை. இல்லைங்க, லோத்து போல திங்க் பண்ணுகிறாய். நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுவாராக, ஆண்டவர் உன்னோடு கூட வழக்காடுவாராக, உன்னோடு கூட யுத்தம் செய்வாராக. பார்வோனை தம்முடைய வாதையினாலே ஆண்டவருக்கு நேராக திருப்பின ஆண்டவர் பார்வோனோடு யுத்தம் செய்கிற ஆண்டவர் உன்னோடு கூட யுத்தம் செய்வாராக, வழக்காடுவாராக, வழக்காடுவாராக. நான் சொல்றேன், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த வருஷம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். நான் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவை போல மாறுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பங்களிப்பை இன்னும் கொடுங்க. நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன், எப்படி எல்லாம் மற்றவர்களுக்கு, என் சக ஊழியர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். யோசிங்க. இன்னைக்கு நான் உபவாசம் இருக்க போகிறேன், உபவாசம் இருங்க. ஊழியக்காரனுக்கு சம்பளமே தேவையில்லைங்க. ஊழியக்கு யோவான் ஷானுக்கு எவ்வளோ மாத சேலரி சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு சம்பளம் என்ன? வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகளை அவனா வளர்த்து அவனா சாப்பிட்றான். அவ்வளோதான். காலையில் டிஃபனுக்கு ஒரு 10 வெட்டுக்கிளிகள், அது கொஞ்சம் கொஞ்சோடனே வாய் கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதனால காட்டு தேனை நக்கிக்கிற வேண்டிதான், ஊறுகாய் நக்கிற மாதிரி. நான் சொல்கிறேன், எல்லாம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். லேவி குடும்பத்தார்களுக்கு சொல்லுகிறார், கோத்திரத்துக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாது, பங்கு கிடையாது, நான் சொல்கிறேன், ஆண்டவர் அப்படி தாங்க சொல்கிறார். நான் சொல்கிறேன், அவர் பங்காக இருப்பார்னா உனக்கு சாப்பாட்டு குறைச்சல் வராது, ட்ரெஸ்ஸு குறைச்சல் வராது. நீ பெரிய ஆளாக வரணும், ஐயோ அப்படி அந்த காரில் தான் போகணும், அப்படி நான் பெருமையாக இருக்கேன்னு நினச்சேன்னா அது ஒன்றும் நடக்காது. நீ அதெல்லாம் உன்னை தேடி வரும், நீ தேடி போகக்கூடாது. உன்னுடைய விருப்பம் என்ன? சாலமன்ட்ட கேட்குறார், நீ விரும்புகிறது என்ன? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆடி கார் வேணும், BMW கார் வேணும், எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும். எப்படி அல்ல, ஆண்டவரை ஞானத்தை எனக்கு தாரும். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எப்படி தேடுறது? அவரை எப்படி தேடுறது? அங்கே போய் இங்கே போய் அந்த ஊழியக்காரர் நல்ல ஜோமனுவர், அவர்கிட்ட தான் வரங்கள் இருக்கும், அப்படி தேடுறதா? அவரை தேடுங்க. எப்படி அவரை தேடுகிறது? இன்னும் ஜெபத்தில் அவரை தேடுங்க, வேத வாசிப்பில் அவரை தேடுங்க, இன்னும் ஊழியத்தை கூப்பிடுங்க. பர்த்திமேயுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் மௌனமாக போயிட்டே இருக்கிறார். நிறைய பேர் அதற்ற தான் செய்கிறாங்க.
அங்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? இன்னும் சத்தமிட்டு ஜெபிக்கிறான். இதான் பெரிய பாடம். இதான் பெரிய பாடம். என்ன செய்தி சொல்லணும்னு சொல்லும் போதே ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? உன்னிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு ஏதாகிலும் பாடம் இருக்கிறதா? பக்கத்தில் கேளுங்க. உன்கிட்ட ஏதாவது படிக்க பாடம் இருக்கா கேளுங்க. வாயிட்டு சொல்றதுக்கு நிறைய பாடம் நீ பிரசங்கம் பண்ணி தொலைவ. எல்லாரும் உன் லைஃப்ல உன்னை பார்த்து மற்றவங்க கற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது பாடம் இருக்கிறதா? அவங்க எப்பயுமே திட்டுவாங்க. அவங்ககிட்ட பக்கத்தில் போக முடியாது. எரிஞ்சு விழுவாங்க, கோவப்படுவாங்க, யாரையாவது முறுமுறுத்துக்கிட்டு இருப்பாங்க, யார் கூடயாவது சண்டை போடுவாங்க. அவங்க இதான் உன்ட இருக்கிற பாடமா? என்னை குறித்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி 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 ஆசையாக கேட்கிறார் பார். நான் சொல்றேங்க, உன்னை குறித்து ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? நீ உன்னை ரீகால் பண்ணணுங்க, உன்னை செக் பண்ணணுங்க. நீயே அறிஞ்சுக்கொள்ளலாம். இதெல்லாம் ராக்கெட்டு விடுற வேலையா? ராக்கெட்டு விடுற வேலையா? நான் சொல்றேன், உனக்கு என்ன முகவரி இருக்கு? உன்கிட்ட என்ன பாடம் இருக்கிறது? ஒன்றிருந்து படிக்கிறதுக்கு பாடம் என்ன இருக்குதுங்க? நான் சொல்றேங்க, ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாட புஸ்தகமே நான் தான். என்னுடைய 4 பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு என்னிடத்துல பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். டாடி எப்படி ஜெபம் பண்ணுவாங்க. சில கன்வென்ஷன்லாம் என் பிள்ளைகள் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. நான் ஒரு பிரசங்க பாயிண்ட் சொல்லும் போதே டாடி அடுத்த பாயிண்ட் இதுக்கு வருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு அம்மானா வந்தாங்க, 2-3 அம்மா சேர்ந்து வந்தாங்க ஒரு கன்வென்ஷனில். தம்பி, நீ என்ன பாயிண்ட் சொல்ல போறேன்னு உன் பிள்ளைகளையும் மனப்பாடமாக சொல்லிடுறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. டாடி இன்னைக்கு ஒரு தலைப்பு சொன்னானே என்னென்ன உதாரணம் சொல்லுவாங்க, என்னென்ன சாட்சி சொல்லுவாங்க, எல்லாம் அவளுக்கு எல்லாம் ஆமையின் வரைக்கும் சொல்லி முடிச்சிடறாள். படிப்பது என்னிடத்தில் படிப்பதற்கு பாடங்கள் வேண்டும் ஐயா. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட பேசுகிற வார்த்தை, உன்னிடத்திலே மற்றவர்கள் படிப்பதற்கு ஏதாயிலும் பாடம் இருக்கிறதா? நல்ல விஷயங்கள் இருக்கிறதா? பாடங்கள் இருக்கிறதா? நீங்கள் பைபிளில் படிக்கிற பாடங்கள், ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் படிக்கிற பாடங்கள் நிறைய பேர்ட்டு இருக்குது. ஒருத்தி சிறுபன் சொல்கிறா, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. என்ன படிக்க போகிறோம்? எனி லெசன்ஸ் ஃப்ரம் யூ. மற்றவர்கள் படிப்பதற்கு உன்னிடத்தில் பாடங்கள் இருக்கிறத. எப்பயுமே மத்தியானம் தூங்கிடுவாங்க. மத்தியானம் அவங்கள வெளியே பார்க்க முடியாது. ஒழுங்கு கிரமத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இதுவோ ஒன்றை இருக்கிற படிக்கிற பாடம் கிருபையுள்ள வார்த்தைகள், மற்றவர்கள் பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகள். ஆண்டவர் சொல்ற, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் படிக்கிறதுக்கு பாடம் இருக்கிறது. மற்றவங்க உன்னை படிக்கணும். இங்க சொல்றேன், யாரையும் கடிஞ்சு கொள்றதில்லை. நீ உன்னை கூர்மைப்படுத்தி நீ உன்னுடைய பங்களிப்பு கொடுக்கணும். உன் வேலையை நீ செய்யணும். பக்கத்தில் உன் வேலையை நீ செய்யணும். சொல்லுங்க, இங்க யாருக்குமே இங்க இம்மட்டும் தரித்து நெல் மிஞ்சி வராதே. அந்த என்ன சொல்றார்? அலைகளுக்கு கட்டளை கொடுக்கிறார். இத்தனைக்கும் பூமிக்கு மேல அலைகள் அது உயரமானது. ஆனாலும் அவர்களுக்கு கமெண்ட் பண்றார், இனி வராதப்பா, மிஞ்சி வராத. அது அத்தோட நின்று போயிடுது அலைகள். என்னுடைய எல்லைகள் எனக்கு தெரியுங்க. உன்கிட்ட எவ்வளவு நான் உரிமை எடுத்துக்கிறனோ, எவ்வளவு தூரத்துக்கு உரிமை எடுக்கலாம், எனக்கு எல்லைகள் தெரியும். எனக்கு நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே உங்களுடைய பங்களிப்பு, உங்களை கூர்மைப்படுத்தணும். உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற 5 அப்பம் 2 மீனை கொடுக்கணும். அதை பார்த்து, உன்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்து, உன்னுடைய தியாகத்தை பார்த்து மற்றவர்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், 2 ராஜாக்களும் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் வாசிக்க தொடங்கும் போது என் கூட சேர்ந்தே எல்லாரும் வாசிக்கலாம். அங்கு எப்படி ஒரு பாடத்தை தீர்க்கதரிசி எலிசாவை குறித்து போடப்பட்டிருக்கு பாருங்க. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் பாருங்க, எலிசாவிடத்தில் ஒரு செய்தி இருக்குது, நல்ல குணம் இருக்குது. அது யார் சொல்றா? சிறுபிள்ளை சொல்றா. அப்ப எலிசாவிடத்திலிருந்து பாடங்கள் யார் கற்றுக்கொண்டிருக்கிறா? சிறுபிள்ளை.
அவ சிறைப்படுத்தி போய் அங்க இருக்கா, விடுதலை கிடைக்கல. அந்த விடுதலை இல்லாமல் இருக்கும்போது சுவிசேஷத்தை அவள் பிரசங்கிக்கிறாள். நான் சொல்றேன், நற்செய்தி சொல்றதுக்கு என் மனசு நல்லா இல்லை, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அவங்க என்னை திட்டாங்க. நோ 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 நோ, பைபிள் அப்படி சொல்லலை. சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற, சிறையிருப்பில் இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த சிறுவன் தனக்கு தெரிந்த நற்செய்தியை அறிவிக்கிறாள். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உனக்கு தெரிந்த செய்திகளை சொல்லுவதற்கு நற்சாட்சி பெற்றுக்கணும், கடமையை சொல்லணும். அவள் தன் கற்றுக்கொண்ட செய்தியை சொல்றா. அவர் இவரிடத்தில், என் ஆண்டவரிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவர் குஷ்டத்தை நீக்கி விடுவார். எலிசா எப்படி ஒரு மற்றவர்களால் படிக்கிற புஸ்தகமா இருக்கிறார் பாருங்க. இந்த எலிசா யார்கிட்ட பாடம் கற்றுக்கொண்டாரு? எலியாவிடத்துல. அவர் கேட்கும்போது அந்த அந்த பாடத்தில் உள்ள கேட்கல, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் எங்க பாடம் படிக்கிறார்? எலியாட்ட பாடம் படிக்கிறார். எலியா செய்கிற அற்புத வெளியரங்கமான கிரியைகள், பிரசங்கல்ல. நிறைய பேர் பிரசங்கம் பேசியே அவன் நரகத்து போயிடுறான். இந்தியாவில் 7 பூரா பிரசங்கிக்கிற ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. செய்து காண்பிக்கிறவர்கள், செயல்முறை கிறிஸ்தவர்களே இல்லை. நம்ம வியமும் நினைச்சு செய்து காமிக்கணும், கிராமத்திற்கு போய் காமிக்கணும், தெருப்பிரசங்கம் பண்ணணும், வீடுகளை சந்திக்கணும், அடுத்த சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட பாடம் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்தியுடைய தலைப்பு என்ன? மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு உன்னிடத்தில் என்ன பாடம் இருக்கிறது, எத்தனை பாடங்கள் இருக்கிறது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்கலாமா? எடுத்தாச்சா? எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் நீங்கள் தான். இப்போ புஸ்தகம், நீ ஒரு புஸ்தகம் கை கொடுங்க, புஸ்தகமே கை கொடுங்க, வாசித்து அறிகிற புஸ்தகமே, கற்றுக் கொடுக்கிற புஸ்தகமே. நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கணும். நீ முதல்ல சரியாயிருங்க, நீ உன்கிட்ட பாடங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக்கொடு. எங்கள் வீட்டில் ஒரு அம்மா அப்பா 6 பேர், 8 பேர், 8 பேரும் 8 ஒரு மனை தான் இருப்போம்மா. நாங்கள் 8 பேரும் 8 திசை தான். 8 ஒரே பிளட்டுக்குள்ளே ஒரு குடும்பத்திலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது, எல்லாம் அங்கே டிஃப்ரெண்ட் இருக்கும். என் குடும்பத்தில் 8 பிரச்சனை, இங்கே 80 பிரச்சனை, 800 பிரச்சனை, 8000 பிரச்சனை இருக்கும். சகித்து கொள்ளணும். நான் மற்றவர்களுக்கு நற்கந்தமாக இருக்கணும், மற்றவர்கள் வாசித்து அறிகிற புஸ்தகமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் சுபாவத்தில் திருடுறது, இச்சை, உபச்சாரம் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியில்லை, அது அப்படியே வந்துருங்க. ஆபிரகாம் பொய் சொல்கிறார். ஆபிரகாம் பொய் சொல்லும்போது யார் கூட இல்லை? ஈசாக்கு பிறக்கவே இல்லை. அவன் அதே பொய் அவன் சொல்கிறான். ஈசாக்கு பிள்ளை அவன் பயங்கர பொய்யனா இருக்கான். எத்தனை பேர், அவன் எத்தனை பொய்யே வாழ்க்கையாக இருக்கு. நான் சொல்கிறேன், பெற்றோர்கள் கவனிக்கணும், மற்றவர்களுக்கு பாடம் கற்றுக்கொள்கிற. எங்கள் அப்பா பொய் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, யாருனாலும் விசாரிப்பாங்க. இளையகுமாரன்ட்ட திருந்துதலுக்கு யார் காரணம்? அவங்க அப்பா காரணம். அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்களுக்கும் பூர்த்தியான உணவு உண்டு, வயிறார சாப்பாடு போடுறாரு. அப்பாட்ட இளையகுமாரன் பாடம் படிக்கிறான். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அதே போல தான் நம்ம இருக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. எல்லாவற்றிலும் நல்ல காரியங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு உன்னிடத்தில் பாடங்கள் இருக்கிறதா? பாருங்க, இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த விசுவாசம்
முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும். இப்போ தீமோத்தியுட்ட பவுல் எழுதுறாரு, அந்த விசுவாசம் உன்கிட்ட இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு விசுவாசம் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. யாரிடத்துல இருந்து நீ கற்றுக்கொண்ட? முதல்ல என்ன போட்டுக்காரு? லோவிசாள். யார் அது? பாட்டி. பாட்டிகிட்ட இருந்து. அடுத்து யாரு? ஐனிக்கியாள். யாரு? அம்மா. எவ்வளவு பாருங்க. அங்க இருந்து தீமோத்தி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், உலகத்தை கலக்கிற ஊழியக்காரர் ஒரு தீமோத்தியை ஆண்டவர் எழுப்பி விட்டார். இந்த விசுவாசம் எங்க இருந்து வந்து? நான் சொல்றேன், நீ எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உன் பிள்ளை இருப்பான். உன் பிள்ளை எப்படி இருக்குதோ உன் பேர பிள்ளை இருப்பான். நான் எப்படி பிஹேவ் பண்றேன், எப்படி பணத்தை கையாளுகிறேன், எப்படி ஆண்டருக்கு பயத்தோடு இருக்கிறேன், எப்படி ஜோம் பண்ணுறேன், எப்படி முழங்கால் போட்டு வேதம் வாசிக்கிறேன், இதை வச்சு தான் என்னுடைய சந்ததிகள் உருவாகும். அவங்க என்னிடத்திலிருந்து பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம இந்த ஊழியத்தில் நம்ம பாடங்களை நமக்கு முன்னணியில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரத்தில் கற்றுக்கொள்கிற நிறைய காரியங்கள் நம்முடைய இந்த காலத்தில் நம்ம யாரை சொல்கிறோம்? தகப்பன் மோகன்சி லாசரஸ் எவ்வளோ வருஷம் நம்ம கூட பிரயாணம் பண்ணுறாங்க. நம்ம நம்ம கூப்பிட்டு விருதுநகர் வாலிபர் முகாமிற்கு வரும்போது அவங்க யாருன்னே தெரியாது. சும்மா ஒரு கிராம ஊழியத்தில் ஒரு யூத் மீட்டிங் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சந்தோஷமாக வந்தாங்க. இவ்வளோ வருடங்களாக ஒரு தகப்பனாக என்ன கேட்டாலும் ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் அப்படியேடா சரா செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், ஒன்று கூட நான் சொன்னதில்லை. ஆனால் இந்த டேட் எனக்கு வேணும், ஓகே போ. ஒரு நாள் அவங்கள பார்க்கணும். அவர் பாருங்க நேரம் கொடுக்குறோம். ஐயோ கணேசன் வர்றான், எவ்வளோ அன்பு பாருங்க. நம்முடைய ஊழியத்தை குறித்து எல்லா இடங்கள்ல அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு ஊழியம் நடக்கிறது. கணேசனை ரட்சித்த சாட்சிகள். இப்போ நான் என்னுடைய சாட்சியை சொல்லி எவ்வளோ பேர் தெரிஞ்சிருப்பாங்க? சில ஆயிரங்கள் லட்சங்களாக இருக்கலாம். நான் சொல்லி கேட்ட என்னுடைய சாட்சியை கேட்ட ஜனங்களை விட என்னுடைய சாட்சி மோகன்சி லாசரஸ் அண்ணன் நம்முடைய தகப்பனாகி அவர் சொல்லி எவ்வளோ பெரிய தாழ்மை வேண்டுங்க. ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான், அவன் எப்படி ஆண்டவர் ரட்சித்தார், அவனை கொண்டு எப்படி அற்புதம் செய்கிறார், எப்படி அழுகிறவராக அந்த கணேசனை சந்தித்தார். நான் சொல்றதை விட அவங்க சொல்லி தாங்க பல லட்சம் பேர்கள் அறிந்திருக்கிறாங்க. நமக்கு ஒரு வாய்க்காலா அவங்க இருக்கிறாங்க. எத்தனை அன்பை பாருங்க. அவர்களிடத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒரு பிரதர் சொல்றாரு, பிரதர் இந்த BMW காரை நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் ஃபாரின் போகிறோம், நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வரும்போது எப்பயாவது வரும்போது ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசையாக வாங்கினேன். நான் சொன்னேன், இல்லை பிரதர், இல்லை. ஏன் பிரதர்? இல்லை, நான் ஃபாலோ பண்ணுற எங்களுடைய தகப்பன் மோகன்சி லாசரஸ் அவங்க ஒரு எல்லை வச்சுருக்கிறார். இதுக்கு மேலே அவங்க லக்ஸுரி காரணம் வாங்குறதில்லை. நான் அவங்கள பார்த்தே வளர்ந்தவங்க. அவங்கள மிஞ்சி ஒரு கழுதையோ காரை வச்சிருக்க கூடாது. நம்ம அப்படி ஃபாலோ பண்ணுறோம். நம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். எப்படி ஜெபிக்கணும் கற்றுக்கொள்கிறோம். தாழ்மைகளை கற்றுக்கொள்ளும், பகிர்ந்து கொடுக்கிறதை கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஊழியத்தில் கற்றுக்கொள்கிற பாடம் மற்றவர்கள் மூலியமாக. சின்னத்தாய் என்கிற டீச்சரை இந்த வளாகத்திற்கு பேரே அப்படி வைக்கிறோம். 1வது டீச்சர் ஒவ்வொரு வகுப்புகளையும் பாடங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் 2 மணி நேரமாவது கண்ணீரோடு ஜெபிப்பார். அவங்க ஜெபம் பண்ண இடத்துல தண்ணியாக அப்படி இருக்கும், அழுதா கண்ணீர். இரவுல 2 மணி நேரம் தன்னுடைய வாழ்க்கை ஜெபத்திற்காகவே அர்ப்பணித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் அவங்க பின்மாற்றத்தோடு இவ்வளவு வருஷம் ஜெபம் பண்ணி இந்த கிராமத்தில் ஒருவர் கூட ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி முறுமுறுத்த போது, பின்வாங்கின போது ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி பேசினாராம். இல்லை, உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உலகம் முழுவதிலும் பெரிய ஒரு எழுப்புதலை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த கிராமத்தில் யாரும் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிதானே நீ முறுமுறுக்கிற? இல்லை, உன் ஜெபத்தை கேட்டு 2 வாலிபர்களை ரட்சித்திருக்கிறேன். அவர்கள் இப்பொழுது என்னுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு உலகம் முழுவதிலும் ஊழியம் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னாராம். கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், எத்தனை வருஷங்க? 19 வயசுலேருந்து 64 வயசில் தான் சாகந்தட்டிக்கு இங்கிருந்து ஜெபம் பண்ணாங்க. தவ வாழ்க்கை, விரத வாழ்க்கை. நம்ம சில வருடங்கள் நான் இருந்துட்டேன், எனக்கு ஏசப்பா என்ன செஞ்சாரு, ஏசப்பா ஜெபத்தை இல்லைங்க.
தேவன் தம்மை பரியாசம் பண்ண உற்றார். அநீதி உள்ளவர் அல்ல. ஏழை விதவி அடிக்கடி போய் தொந்தரவு பண்ற நிமித்தமாவது இரக்கம் செய்கிறவர். பதில் வரலையா? இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக ஜெபித்து, இன்னும் அதிகமாக பொருத்தனை செய்து, இன்னும் அதிகமாக ஜெபித்து ஜெபித்து தான் ஆண்டவர் அற்புதம். இதுதான் முறை, குறுக்கு வழியே இல்லைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து முறுமுறுக்கிறார்கள். முறுமுறுத்ததினால் பலன் யாருக்கு? அவங்களுக்கு தான் தண்டனை. காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகவில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறது ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. கனப்படுத்துகிறார். ஆண்டவர் மௌனமாக இருக்கிறது போன்று தெரிகிறது, ஆனால் ஒரு நாள் வருகிறது அவர் மௌனமாக இல்லை. யோசிப்பை ஏற்ற வேளையில் உயர்த்தும்படி ஆண்டவர் பெரிய திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். இந்த ஆண்டவர் தான் யோசிப்பின் ஆண்டவர் தான் என்னுடைய ஆண்டவர், உங்களுடைய ஆண்டவர். ஐயா, நான் சொல்றேன், ஏதோ ஒரு பாடத்தை என் மூலியமாக கற்றுக் கொடுக்க போகிறார், செய்தியை சொல்ல போகிறார். நாம் ஒவ்வொருவரும் நிருபமாக இருக்கிறோம். பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு மனது ஆத்துமாவோடும் முழு இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அவைகளை நீ வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், இழுத்திருக்கிற போதும் குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களையும் எழுதுவாயாக. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் நான் ஆண்டவர் செய்த அற்புதம், கண்ணில் பார்த்தது எல்லாத்தையும் உன் பிள்ளைகளுக்கு நீ நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாடத்தை, நீ கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்லாத்துலேயும் எப்படி இருந்தோம் எல்லாத்தையும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நன்றி உணர்வு அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். நம்ம ஊழியத்தில் பீசாமல்னு ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க வளர்த்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான லீடர்ஸில் உருவாக்கின ஒரு ஊழியர். அவர் இல்லாட்டா விஎம்எம்மே இல்லைங்க. அவ்வளோ அன்பு. இரவு 11:30 மணிக்கு அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அப்பா பேசுகிறேன், பி சாமுவேல் பேசுகிறேன். நீ ஏன் அழுகிறத ஏசப்பா எனக்கு காமிச்சாரு. ஆத்துமாக்களில் நீ அழணும், ஏன் உனக்காக அழுற? முழங்கால் போட்டேன்ப்பா. கண்ணமோடு சொல்லி இப்போ இந்தியா தேசத்திற்கு ஆத்துமாக்களை தரம்னு இப்போ அழுது ஜோமன். நான் இப்போ ஃபோனில் கேட்பேன், அப்பா நான் ஜெபித்தேன், ஃபியூ மினிட்ஸு ஜோமனி அழுது ஜெபித்தேன். இப்படி டெய்லி இப்படி ஆத்துமாக்கள் மட்டும்தான் அழணும். நீ வை, நான் உன்னை பார்க்க வருவேன். பெங்களூரில் இருக்கிறேன், முடிஞ்சவொடனே உன்னை பார்க்க வருவேன். அந்த ஒரு ஃபோன் காலில் வியமமே இல்லைங்க, வியமமே இல்லை. ஸ்டான்லி பிரின்ஸ் எத்தனை அன்பையா, எத்தனை வைராக்கியம். நான் சொல்லுவேன், அவங்க பிரசங்கம் பண்ணுறதை நான் பார்க்கலாட்டா நான் பிரசங்கமே பண்ணுறதை நிறுத்தியிருப்பாங்க. எப்பவுமே அவங்கள பேசுகிற அந்த பிரசங்கத்தை பார்த்து தான் தைரியமாக நம்ம நான் பண்ணுற முறைகள் பார்த்தாலே ஸ்டான்லி பிரின்ஸ் அவங்களுடைய வார்டர் யாருக்கும் பயப்படலை, சொல்லுவார், தைரியத்தோடு சொல்லுவார். ஸ்டான்லி பிரின்ஸ் கற்றுக்கொள்ளுகிற பெரிய பாடம், அவர் கற்றுக் கொடுத்த பாடம். அவர் ஒருவேளை நம்ம மத்தியில் இல்லை, ஆனால் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் இன்னும் இந்த கணேஷனுடைய உள்ளத்தை, நம்முடைய ஊழியக்காரருடைய ஒவ்வொருடைய உள்ளத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு 45 பேர் மத்தியானம் 2 மணிக்கு நாங்கள் எல்லாம் கிராம ஊழியக்காரர்களாக கூடி மல்லிகைத்தரில் உட்காந்துருக்கோம். பீசா மூளையை வந்தாங்க, ஏதோ அப்படி போகும்போது வந்தாங்க. இரவு வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. 6-7 ஹவர்ஸ் பேசியிருப்பாங்க. அவங்க சொன்ன சாரம் என்ன, நீங்கள் என்ன விருதுநகரை சுற்றி மட்டும்தான் நம்ம ஊழியம் செய்வோம். தேசம் பெரியது ராஜா, உலகம் பெருசு, ஏசப்பா உலகம் ஃபுல்லாக போக சொல்ல போங்க. அப்பொழுது தான் முதல் முறையாக சாயல்குடி அங்கே ஃபீல்டு ஆரம்பித்தோம், தலவாய்புரம் ஒரு ஃபீல்டு ஆரம்பித்தோம். அவர்களிலாட்ட இப்படி ஒரு மிஷனரி பயணமே இருந்திருக்காது. நம்ம எல்லா 10 11வது ஒரு ஊழியக்காரர்களை தங்கி இருப்போம் ஐயா.
மற்றவர்கள் மூலியமாக கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்மை உருவாக்குகிறது, நம்மை கூர்மைப்படுத்துகிறது. இவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் என் இருதயத்தில் இருக்கிறது, வைராக்கியம் இருக்கிறது. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்க அது கற்றுக்கொள்ளணும். மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு பாடமாக, புஸ்தகமாக நீங்களும் நானே இருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டுமா இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போகிறார். நான் யாரை பின்பற்றுகிறேன்? யார் மாதிரி பின்பற்றணும்? இயேசு கிறிஸ்துடைய மாதிரி. அவர் எனக்கு முன்பாக நடந்து ஒரு மாதிரி எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த மாதிரியை பின்பற்றி அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை இன்னும் பாருங்க, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற எபிரேயர் 12:1 நினைக்கிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஒரு விஎம்எம்க்கு ஒரு ஊழியக்கார் வர்றாருன்னா நம்ம எல்லாருடைய சாட்சிகள். கழுதையை தேடி போன சவுல்கிட்ட சொல்றாரு, நீ எதிரி போ, எதிரி ஒரு தீர்க்கதரிசிகள் கூட்டம் வரும், அவர்களோடு கூட நீ சேர்ந்த உடனே நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேறு மனுஷன் ஆவாய். ஒரு மனிதன் ஒருவேளை அவன் பாவியாக வரட்டும், ட்ரக் அடிக்டாக வரட்டும், திருடராக வரட்டும், சரியில்லாதவனாக வரட்டும், காயப்பட்டவர்களாக வரட்டும், இந்த விஎம்எம் மிஸ்டரி குடும்பத்தோடு கூட சேர்ந்தவுடன் அவர்கள் வேறு மனுஷனாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அழைக்க நம்முடைய அன்பு, நம்முடைய கரிசனை, நம்முடைய எல்லாம் விட்டு கொடுத்தல், நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவர்க்கென்று கொடுக்கிற வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை மற்றவர்களை மாற்ற வேண்டும். ஐயா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை, மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் பாடம் இருக்கிறதா? பாடம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கும், இயேசு கிறிஸ்து தொட்டாதான் அற்புதம் நடக்கும்னு சொல்லி நாட்களில் பெரும்பாடலுஸ்திரி என்கிற 12 வருட பெரும்பாடலுஸ்திரி ஒரு பாடத்தை கண்டுபிடித்து தன் பின் வருகிற கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்து போய்விடுகிறார். ஜனக்கூட்டம் பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் தெருவில் நின்று பேசுகிறதே தப்பு. அவ்வளோ கூட்ட நெரிச்சல்ல அவள் மனதிலே ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்கிறாள். நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன். ஐயா, நான் நிறைய நேரங்களில் என்னால் எளியாவை போல மாற முடியுமா? முடியல. நான் நேரம் எடுக்கணும். அந்த விலைக்கறினா என்னால் செலுத்த முடியுதான், செலுத்தலைங்க. எலிசா போல இல்லவே இல்லைங்க. நான் அந்த பெரும்பாடல் இருக்கிற அந்த பூரண விசுவாசம் நான் ருசி பார்க்கணும். என்னுடைய விசுவாசத்தினால நீங்கள் மத்தேயு 14 கடைசி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஜனக்கூட்டம் வருதா, அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாவது தொட்டுக்கிறோமேன்னு சொல்லி நெருக்கிறாங்க. தொட்ட யாவரும் சுகமாகிறார்கள். இத்தனை ஜனங்கள் எப்படி வந்தார்கள்? இவள் சொல்லி கொடுத்த பாடல், வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்ற அந்த சத்தியம், அந்த லெசன் அநேக ஜனங்களுக்கு பரவுகிறது. நான் சொல்கிறேங்க, விஎம்எம் அடுத்து வருகிற சந்ததிகளுக்கு, திருச்சபைகளுக்கு, மிஸ்தரி ஸ்தாபனங்களுக்கு தரிசனமே இல்லையேங்க. நிறைய இடத்துல சபையே ஏன் கூடி வருதுன்னே தெரில. ஏன் நம்மளை அபிஷேகம் பண்ணாருன்னே ஜனங்கள் மறந்துட்டாங்களே. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தில் அறிவித்து அந்நிய பாஷை கொடுப்பதே அந்நிய ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதா மறந்துட்டாங்களே. நாம தாங்க அடுத்த சந்ததிகளும் சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் வாலிபர்கள் மத்தியில் என்ன ஊழியம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறோம். சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறோம். ஊழியனா என்னன்னே தெரியாதவர்களுக்கு நாம் ஒரு மாதிரியை பின்பற்றி ஒரு மனதோடு குழு ஊழியமாக, இண்டிபெண்ட் ஊழியர்கள் தான் ரொம்ப இருக்குதுங்க. அதெல்லாம் பைபிளில் இல்லவே இல்லை. ஒரு குழு, ஒரு டீம், டிரான்ஸ்பரண்ட். நம்ம ஊழியத்தில் எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறோம் தெரியுமா? யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அங்கே வரும்போது ஒரு அக்கௌண்ட்ஸ் கொடுங்க, சின்ன ரிப்போர்ட் கொடு. நீ போகிறையா போலையா தெரியாது.
ஆண்டவர் சொல்லிக் கொடுத்து பெரிய பாடம் என்ன தெரியுமா? இங்கிருந்து சத்தியத்தை நீ பிரசங்கி, நான் சொல்கிற வார்த்தைகளை பிரசங்கி, கீழ்ப்படிந்தவர்களை நான் பயன்படுத்துவேன், கீழ்ப்படியாதவர்களை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இதை அப்படியே நாம் ஃபாலோ பண்ணுகிறோம். உங்களை வியமம் நம்புகிறது. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பாடங்களை கற்றுக்கொண்டு உண்மை உள்ளவர்களாக, உத்தம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாக, உங்களை பங்களிப்பை கொடுக்கிறவர்களாக, மற்றவர்கள் உங்களிடத்தில் படிக்கிற ஒரு புஸ்தகமாக நீங்கள் மாறும்போது, இதோ வருகிற நாட்களிலே மெய்யான ஒரு எழுப்புதலை நம் தேசம் கண்டுகொள்ளப் போகிறது. மெய்யான எழுப்புதல், நிரூபிக்கிற ஒரு எழுப்புதல். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் விழுந்து முழங்கால் பிடித்து ஜெபிக்கிற ஒரு அற்புதத்தை நம் கண்கள் பார்க்க போகிறது. எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை எங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை அப்பா உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் மற்றவர்கள் வாசித்து அறியப்படுகிற ஒரு புஸ்தகமாக என்னை மாற்றும் ஆண்டவரை. மற்றவர்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு பாடங்கள் என்னிடத்தில் இருக்குன்னு ஆண்டவரை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய நேரங்களை ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தின் அவயங்களை ஒப்பு கொடுக்கிறேன். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிற ஊழியக்காரனாக அல்ல, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. சாகுமறை நான் மரித்தும் பேசப்படுகிற ஊழியனாக மாற்றுங்க ஆண்டவர். கைகள் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன். மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு பாடத்தை எனக்கு தாரும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட நிருபமாக ஒரு புஸ்தகமாக என்னை மாற்றும் ஆண்டவரை என்று எல்லாரும் அர்ப்பணிப்பு. ஒவ்வொருவரும் வலதுகையும் வானத்துக்கு நேராக தூக்கி, அப்பா என்னையும் என்னுடைய நாட்கள், என்னுடைய நேரங்கள், என்னுடைய வாழ்நாள்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். இந்த தரிசனத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன். கிராம மிஷனரிக்கு தரிசனத்திற்கு ஒப்பு கொடுக்குறேன். சிறு பிள்ளைகள் ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கென்று ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆத்துமாதாயரை மாற்று ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நாளைய தலைவர்களாக மாற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னையும் எங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே கடந்த காலத்தில் ஆண்டவரே மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கின காரியத்தை மன்னித்தருளுவீராக. எல்லாம் பாவரிக்க பண்ணுங்க. ஆண்டவரே ஐயோ அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன், என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே. மற்றவர்களை கோபப்படுத்தின காரியங்களை மன்னிங்க. அற்பமாக எண்ணின காரியங்களை மன்னிங்க. குறை கண்டுபிடித்து மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரை உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை நீர் எனக்கா சிந்தின அந்த இரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. சொல்லுங்கள், எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இனி வருகிற நாட்களில் உமக்காகவே நான் வாழப்போகிறேன். எனது பங்களிப்பை முழுவதுமாக நான் தரப்போகிறேன். இனி நான் அல்ல, நீங்களே என்னில் உயர்ந்திருப்பீராக. சொல்லுங்க, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஆண்டவரே, மனிதர்களை நான் பார்க்க போவதில்லை, உம்மை போல் என்னை மாற்றும்.